இன்றைய தினம் சட்டமன்றத்தில் 0 ஹவரில் விவசாயியுடைய முக்கிய பிரச்சனையை அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு மாண்பு பேரவைத் தலைவரிடத்தில் அனுமதி கேட்டேன். ஆனால் அவரை தொடர்ந்து அனுமதி மறுத்துட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை நடத்தி வர்றாங்க. இதில் சுமார் 40,000 விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் சுமார் 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகின்றது. கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள். கிலோ ஒன்றுக்கு 6.50 ரூபாய் அவர்களுக்குடைய வளர்ப்பு கூலியாக வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது கோழி குஞ்சு, கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கிடுது. ஆனால் இடம், கோழி பண்ணை செட்டு, தேங்காய் நார் மஞ்சி, மின்கட்டணம், தண்ணீர் போல பல மடங்கு இன்றைக்கி உயர்ந்துட்டுது. இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்து விட்டது. இதனால் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, இதோட தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை 6 ரூபா 50 காசிலிருந்து 20 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தலை, நிராகரிச்சிட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்போ தெளிவாக வருது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, அதாவது அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய கோரிக்கை. இதை 0 ஹவரில் நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கலை. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியுது. இன்னொன்று, சிக்கன் குனியா இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனால தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன் குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்குண்டான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அதுவும் நான் 0 ஹவரில் எழுப்பதாக இருந்தோம். அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதோடு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டு விட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.